ஹலோ வேஸ் அனைவருக்கும் இது சிங்கப்பூர் உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்று. இது ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று பார்க்க விரும்பும் ஒரு கனவு இடத்தை போன்றது. சிங்கப்பூர் தென்கிழக்கு ஆசியாவின் மலேசியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடையில் அமைந்துள்ளது. இது 63 சிறிய தீவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 710 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடன் இது உலகின் 20 மிக சிறிய நாடுகளில் ஒன்றாகும். இது இந்தியாவை விட 4400 மடங்கு சிறியது. இருப்பினும் சிங்கப்பூர் உலகின் 9வது பெரிய பொருளாதாரத்தையும் ஆசியாவின் 4வது பெரிய பொருளாதாரத்தையும் கொண்டுள்ளது. சிங்கப்பூரின் அதிகாரப்பூர்வ பெயர் சிங்கப்பூர் குடியரசு. இது ஆகஸ்ட் 9, 1965 அன்று மலேசியாவிலிருந்து பிரிந்து ஒரு தனி நாடாக ஆனது. இது உலகின் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாக இருக்கும். சிங்கப்பூர் பிரிட்டிஷாரை எதிர்த்து சுதந்திரம் பெற்றது. சிங்கப்பூர் என்ற பெயர் மலாய் வார்த்தையான சிங்கப்பூரா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் சிங்க நாடு. அதனால்தான் சிங்கப்பூர் சிங்க நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இன்று சிங்கப்பூரின் மக்கள் தொகை சுமார் 6 மில்லியன். ஆனால் அதன் மக்கள் தொகையை விட அதிகமானோர் இங்கு வருகிறார்கள். கடந்த ஆண்டு 12 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் சிங்கப்பூருக்கு வருகின்றனர். அதன் வண்ணமயமான இரவு வாழ்க்கை மற்றும் ஏராளமான சுற்றுலா தலங்கள் காரணமாக இது சிங்கப்பூரின் பொருளாதாரத்துக்கு கணிசமாக பங்களிக்கிறது. மில்லியன் கணக்கான மக்கள் சிங்கப்பூருக்கு வருகை தருகின்றனர். சிங்கப்பூர் உலகின் மிகவும் விலையுயர்ந்த நாடுகளில் ஒன்றாகும். இங்கு வசிக்கும் ஒவ்வொரு 6வது நபரும் ஒரு கோடீஸ்வரர் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இது உலகின் பணக்கார நாடுகளில் 4வது இடத்தில் உள்ளது. சிங்கப்பூர் டாலர் 60 இந்திய ரூபாய்க்கு சமம். சிங்கப்பூரின் நாணயம் சிங்கப்பூர் டாலர் ஆகும். இங்கு சுவிங்கம் தடை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் பொது இடத்துல துப்பினா அல்லது கழிப்பறையை பயன்படுத்திய பிறகு பிளஸ் செய்ய மறந்தா நீங்கள் சிறையில் கூட அடைக்கப்படலாம். 290 மீட்டர் உயரத்தில் கட்டப்படும் தஞ்சோங் பாகர் மையம் அரசாங்க அனுமதியுடன் கட்டப்பட்ட சிங்கப்பூரின் மிக உயர்ந்த கட்டிடம். இது உலகின் மிகவும் நேர்மையான நாடுகளில் ஒன்றாகும். இது ஆசியா முதல் நாடாகவும் உலகில் 5வது மிக குறைந்த ஊழல் நிறைந்த நாடாகவும் உள்ளது. இங்கு குற்ற வீதம் 0, அதாவது அது கிட்டத்தட்ட இல்லை. பெரிய கட்டிடங்களுடன் இயற்கை அழகும் உள்ளது. ஒவ்வொரு பகுதியிலும் விளையாட்டு மைதானங்களுக்கும் பூங்காக்களுக்கும் பற்றாக்குறை இல்லை. அங்கு நிறைய பசுமை உள்ளது. சாங்கி விமான நிலையம் பல ஆண்டுகளாக உலகின் சிறந்த விமான நிலையங்களில் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. உலகின் மிக தூய்மையான விமான நிலையம் இது. இதில் ஏராளமான வணிக வளாகங்களும் 24 மணி நேர இலவச திரையரங்கமும் உள்ளது. மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்வீழ்ச்சியான தி ஜுவல் இந்த விமான நிலையத்தில் அமைந்துள்ளது. சிங்கப்பூரில் சிங்கிலீஷ் பேசப்படுகிறது. இது ஆங்கிலம், பழைய சீனம் மற்றும் மலேசிய தமிழ் மொழியின் கலவையாகும். சிங்கப்பூரின் சைனா டவுனில் அமைந்துள்ள இது சிங்கப்பூர் முழுவதிலும் உள்ள மிகப்பெரிய நடப்பயிற்சி மையமாகும். இங்கு 260க்கும் மேற்பட்ட உணவு கடைகள் உள்ளது. நண்பர்களை, சிங்கப்பூர்ல பார்க்க சிறந்த இடம் முதலில் வருவது கார்டன் பை தி பே. கார்டன் பை தி பே என்பது 101 ஹெக்டேர் பரப்பளவுள்ள ஒரு இயற்கை பூங்கா மற்றும் தாவரவியல் பூங்காவாகும். இங்கு 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட தாவரங்கள் உள்ளது. இரவில் நம்ம மெய்மறக்க செய்ய அந்த இடம் நிச்சயம் நம்ம மீண்டும் கனவுலகுக்கு அழைத்து செல்லும். இங்குள்ள மலர் அணைகளும் மேகக்காடுகளும் அனைவரையும் வசீகரிக்கின்றன. அடுத்து மெரினா பே சாண்ட்ஸ். சிங்கப்பூரின் மிகவும் பிரபலமான ஹோட்டலான மெரினா பே சாண்ட்ஸ் ஒரு ரிசார்ட் வளாகமும் ஒரு தனித்த கெசினோ சொத்தாகவும் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 55 மாடி கோபுரத்தில் உலகின் மிகப்பெரிய இன்ஃபினிட்டி நீச்சல் குளம் மற்றும் கெசினோ அமைந்துள்ளது. யூனிவர்ஸ் ஸ்டுடியோஸ் சிங்கப்பூர் தென்கிழக்கு ஆசியாவின் ஒரே யூனிவர்ஸ் ஸ்டுடியோவின் தீம் பார்க் ஆகும். சந்தோஷாவில் அமைந்துள்ள இங்கு உங்களுக்கு பிடித்த ஹாலிவுட் நட்சத்திரங்களையும் நீங்கள் காணலாம். மேலும் சிங்கப்பூரில் உள்ள சாங்கி கடற்கரை, சிங்கப்பூர் மேம்பாலம், தாவரவியல் பூங்காக்கள், சைனா டவுன், சிங்கப்பூர் மிருகாட்சிசாலை போன்ற பல இடங்களுக்கும் நீங்கள் செல்லலாம். மேலும் இந்தியாவை சேர்ந்த ஒரு தொழிலாளி மாதத்துக்கு கணிசமான தொகையை ஈட்டும் ஒரு நாடு இது. இங்கு ஒருவர் எளிதாக 55 லட்சம் வரை சம்பாதிக்க முடியும். அதே சமயம் நீங்க மெல்லும் சுவிங்கம்ம காலில் வீசினா நீங்க அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். மேலும் இந்த நாட்டு பெண்கள் எண்ணிக்கையில அதிகம். நண்பர்களே, சிங்கப்பூருக்கு செல்வதற்கான மொத்த செலவு எவ்வளவு இருக்கு என்பதை பற்றி உங்களுக்கு அநேகமா தெரிந்திருக்கலாம். ஆசியாவின் மையப்பகுதியில் மலேசியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடையில் சிங்கப்பூர் அமைந்துள்ளது. அங்கு மையத்தில் ஒரு சிறிய மற்றும் மிகவும் பணக்கார நாடு அமைந்துள்ளது. அதன் நகரம் சிங்கப்பூர் நகரமாகும். சிங்கப்பூர் ஆசியாவின் ஒரு பகுதியாக இருப்பதை அறிந்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. மிகச்சிறிய நாடாக இருந்த போதிலும் இந்த நாடு ஆசியாவின் பணக்கார நாடுகளின் பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. உண்மையில் இந்த நாடு ஆசியாவின் மையத்தில் அமைந்திருப்பதால இது ஆசியாவின் பொருளாதார தலைநகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் மொத்த மக்கள் தொகை வெறும் 57 லட்சம் மட்டுமே. இங்குள்ள அதிகாரப்பூர்வ மொழி ஆங்கிலமாகும். மேலும் பல பகுதிகளில் தமிழ், சைனீஸ், மலாயும் பேசப்படுகிறது. சிங்கப்பூரின் நாணயம் சிங்கப்பூர் டாலர் ஆகும். ஒரு சிங்கப்பூர் டாலரின் மதிப்பு சுமார் 55 இந்திய ரூபாய்க்கு சமம். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் சிங்கப்பூரில் இந்தியாவை சேர்ந்த ஒரு தொழிலாளி இந்த நாட்டில் ஒரு நாளைக்கு எளிதாக 133 சிங்கப்பூர் டாலர்களை சம்பாதிக்கலாம். இது படித்தவர்களுக்கு. அதே நேரம் படிக்காதவர்களுக்கு 18 முதல் 25 டாலர் வரை சம்பாதிக்கலாம். 133 சிங்கப்பூர் டாலர்களை இந்திய ரூபாயில் கணக்கிட்டு பார்த்தா மாதாந்திர அடிப்படையில் மாதம் 4000 டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 2,20,000 ரூபாய். சிங்கப்பூரில் இவ்வளவு எளிதாக பணம் சம்பாதிக்கலாம் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஆனா விதி மீறினா 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது கடுமையான அபராதம் விதிக்கப்படலாம். சிங்கப்பூரின் சட்டங்கள் மிகவும் கடுமையானது. அனுமதியின்றி செயல்பட்டா அபராதம் விதிக்கப்படலாம். உதாரணமாக, நீங்கள் பொது இடத்தில் சிறுநீரோ கழித்தா சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம். சிங்கப்பூர் சிங்கங்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமாக பொது கழிவறையில் உள்ள வைஃபையை
பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தும் போது பிடிபட்டா அபராதம் விதிக்கப்படலாம். நம்ம நாட்டில் ஜியோ வருவதற்கு முன்பே இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நாடு சிங்கங்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனா இன்று வரை அங்கு இந்த நாட்டில் ஒரு சிங்கம் கூட இல்லை. இது ஒரு விசித்திரமான உண்மை. சிங்கப்பூர் ஆசியாவில் அமைந்திருந்தாலும் அது உலகின் பணக்கார நாடுகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, நம்மளை சிங்கப்பூருக்கு செல்ல விரும்புவோர் அழகு மற்றும் வளர்ச்சியில் பல நாடுகளை இது பின்னுக்கு தருகிறது. ஆனா இந்த நாட்டுக்கு செல்ல விரும்பினால் லட்சக்கணக்கான ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டிய சூழல் ஏற்படலாம். உலகின் 7வது மிகச்சிறந்த உணவு, பரப்பளவு அடிப்படையில் சிறியது. ஆனா மலேசியா இன்னும் ஒரு விஷயத்துக்காக வருந்துகிறது. சிங்கப்பூர் மலேசியாவின் ஒரு மாநிலமாகவே இருந்தது. ஆனா துரதிர்ஷ்டவசமாக பிரிந்துவிட்டது. இங்குள்ள பெண்கள் மிகவும் வசதியானவர்கள் மற்றும் நேர்மையானவர்கள். சில்லி சிக்கன் இதை ஒரு முறையாவது சுவைக்க வேண்டும். ஏனெனில் இந்த உணவு அத்தனை சுவையானது, மிக குறைவானது. டெல்லியிலிருந்து சிங்கப்பூருக்கு விமான பயணம் மற்றும் உணவுக்காக ஹாஸ்டலுக்கு ஒரு நாளுக்கான கட்டணம் 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை செலவிட வேண்டியிருக்கும். நம்மள சிங்கப்பூர் நாட்டை பற்றிய சுவாரஸ்யமான விஷயம் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சதுங்கன்னா மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.